கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். அஃலலு ஸியாம், சிறந்த நோன்பு, பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதம், இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ மாதங்கள் இருக்குகின்றது, 12 மாதங்கள் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தை பார்த்தும் இது அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டியதே கிடையாது. ஏன் ரமலானை கூட இது அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது கிடையாது. ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸியாம், இருப்பதிலேயே சிறந்த நோன்பு என்பது பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இந்த மாதம்தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்குகின்றது. இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா புனித மாதங்களில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருளி இருக்குகின்றான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரு இந்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடம் மாதங்களினுடைய கணக்கு என்பது இஷ்ன அஷர ஷஹரன், அல்லாஹ்வுடைய கணக்கில் மாதங்கள் 12ஆக இருக்குகின்றது. ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இருக்குகின்றது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅ ஹுரும், அல்லாஹ்வுடைய வானத்தையும் பூமியையும் படைத்த நாட்களிலிருந்தே இந்த மாதத்தினுடைய கணக்கு என்பது அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் 12ஆகத்தான் இருக்குகின்றது. அர்பஅ ஹுரும், அதில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா புனித மாதங்களாக ஆக்கினான். எந்த அளவிற்கு என்று சொன்னோம் என்று சொன்னால், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா தொடர்படியாக புனித மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலிருந்து காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வதற்காக ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து பயணம் செய்வார்கள். பயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நல்ல முறையிலே வந்து இபாதத்துகளை செய்துவிட்டு நல்ல முறையாக அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அரபுகள் துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்களையும் புனித மாதங்களாக ஆக்கி வந்திருந்தார்கள். அதையே அல்லாஹ் தஆலா புனித மாதங்களாக அறிவித்தான். இந்த 3 மாதங்களில் அவர்கள் பயணப்படுவார்கள், காபத்துல்லாவுக்கு வருவார்கள், காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை முடிப்பார்கள். முஹர்ரம் மாதம் முடிவதற்குள்ளாக தன்னுடைய சொந்த நாடுகளுக்கு மிக பாதுகாப்பாக பயணித்து விடுவார்கள். இப்படியேதான் காலங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், மக்காவினுடைய குறைஷிகள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் அந்த மாதத்திலே 10வது நாளிலே நோன்பை நோக்கக்கூடிய மக்களாகவே இருந்தார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். ஹிஜ்ரி 1 மதீனாவிற்குள்ளாக நுழைந்தால் அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த நோன்பை நோற்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். கேட்கப்படுகின்றது, யூதர்களே, நீங்கள் ஏன் இந்த தினத்தில் நோன்பு வைக்கின்றீர்கள் என்பதாக கேட்கப்படும் பொழுது அங்கிருந்த யூதர்கள் சொன்னார்கள், இந்த தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா நபியினா, எங்களினுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். ஆனால் அன்றைக்கு இருந்த யூதர்கள் அந்த ஒரு தினத்தை மாத்திரம் நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோன்பு உங்களை விட எங்களுக்கு தான் உரிமையான நோன்பு,
உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தான் உரிமையான நபர், அவர்தான் எங்களுக்கு உரிமையான நபி. ஆதலால் உங்களை விட எங்களுக்கு தான் அதில் உரிமை அதிகமாக இருக்கின்றது, நாங்களும் நோன்பு நோற்போம் என்பதாக ரமலான் நோன்பு கடமையாகுவதற்கு முன்னாலே இந்த முஹர்ரமினுடைய நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம், சில சஹாபாக்கள் சாப்பிட்டு இருந்தார்கள். இதற்கு பிறகு இந்த நேரத்தில் இன்று மகரிப் வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதே வருடம் ஹிஜ்ரி 2 முஹர்ரம் முடிகின்றது. ரமலானிலே அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்குகின்றான். ரமலானினுடைய நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாகுகின்றது. அதற்கு அடுத்தடுத்த வருடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை கடமையாக்கவில்லை. முதல் வருடம் மாத்திரம் அனைவரும் நோன்பு பிடிக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். அதற்கு பின்னால் வந்த ஆண்டுகளில் எல்லாம் யாருக்கு இதை சக்தி பெறுகின்றீர்களோ, யார் இந்த நோன்பை பிடிப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களோ அவர்கள் இந்த நோன்பை பிடிக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹிஜ்ரி 10. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மாற்று மத அன்பர்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது, அவர்கள் மீசையை வளர்த்தால் நீங்கள் மீசையை மலிக்க சொல்லியிருக்கின்றீர்கள், அவர்கள் தாடியை மலித்தால் நீங்கள் தாடியை வளர்க்க சொல்லுகின்றீர்கள், அவர்களுக்கு நேர்மறையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றீர்கள். ஆனால் யூதர்கள் ஆஷுராவுடைய தினத்திலே அவர்கள் 10வது நாள் மாத்திரம் நோன்பு வைக்குகின்றார்கள். நாமும் அவர்களை போன்று 10வது தினத்தில் மாத்திரம் நோன்பு வைக்குகின்றோம், இது எந்த விதத்தில் சரி என்பதாக கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா கான ஆமுன், நான் அடுத்த வருடம் இருந்தேன் என்று சொன்னால், முக்பில இன்ஷா அல்லாஹ் சும்மனா யௌமல் தாஷியா, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நாளையும் சேர்த்து நான் வைப்பேன், 9வது நாளையும் 10வது நாளையும் சேர்த்து வைப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் ஆஷுராவுடைய நோன்பு எத்தனை நாள்? 2 நாட்கள். முதல் நாள் தாஷியா, அரபியிலே தாஷியா என்று சொன்னால் 9 என்பதாக அர்த்தம். ஆஷுரா என்று சொன்னால் 10 என்பதாக அர்த்தம். அப்ப 9வது நாளும் 10வது நாளையும் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட ஒரு சிறந்த ஒரு சுன்னத்தாக இருக்குகின்றது. இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது சிறந்த ஒரு அமலாக இருக்குகின்றது. காரணம், இந்த மாதம் என்பது ஷஹருல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய மாதமாக இருக்குகின்றது. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே அதிகமாக நோன்புகளை நோக்க வேண்டும். இந்த மாதத்திலே அதிகமாக இல்லாத விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் பேசுவதை பார்க்கலாம். கேட்டால் சொல்லுகின்றார்கள், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை காப்பாற்றினான் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த மாதத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் மன்னன் நெருப்புக்குள்ளாக எறிந்தான், அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த மாதத்தில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதுக்கு எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறாக இருக்கட்டும், அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறாக இருக்கட்டும், இந்த நபிமார்களினுடைய வரலாற்றிலே இந்த தினத்தில்தான் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஒரே ஒரு நபிக்கு மட்டும் இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை காப்பாற்றி கொண்டு அவர்கள் ஃபிரௌனினுடைய படையை விட்டு தூரமாக செல்லக்கூடிய நேரம், பின்னால் ஃபிரௌனினுடைய படை துரத்தி கொண்டே வந்தது. முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனினுடைய படை. அங்கிருந்த மக்கள் பேச ஆரம்பித்தார்கள், யா மூசா, மூசாவே, நீங்கள் எங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க? நாங்கள் ஒரு காலகட்டம் அவனுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருந்தோம், ஃபிரௌனுக்கு அடிமையாக, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்திலே அவனுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருந்தோம்.
நாங்கள் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க தெரியுமா? ஒன்று நாங்கள் கடலில் மூழ்கி சாக வேண்டும், அல்லது ஃபிரௌனினுடைய படையில் அடிபட்டு சாக வேண்டும். என்னனாலும் மரணம் தான். இப்படி கொண்டு வந்து எங்களை மாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து முஸ்லிம்களை காப்பாற்றுவான் என்பது தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், மூசாவே உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை கடலிலே அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். கடல் இரண்டாக பிளந்தது. முஸ்லிம்கள் எல்லாம் தப்பிக்க ஆரம்பித்தார்கள். பாதி கடலை அவர்கள் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனுக்கு ஒரு ஆசை, மூசாவுக்கு வழிவிட்ட இந்த கடல் நமக்கு இந்த கடல் வழிவிடுமா என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஃபிரௌன் ஆனது ஆச்சு என்பதாக உள்ளே நுழைகின்றான். கடல் அப்படியே மூடப்படுகின்றது. ஃபிரௌன் கடலுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு நபர்கள் கிளம்பலாம். எத்தனையோ ஃபிரௌனை பார்த்த சமூகம் இது, எத்தனையோ நம்ரூத்துகளை, எத்தனையோ அபூ லஹபுகளை, எத்தனையோ அபூ ஜஹில்களை பார்த்த சமூகம் இது. அல்லாஹ் தஆலா எப்படியும் காப்பாற்றுவான். அல்லாஹ் நினைத்தால் எந்த இடத்திலிருந்தும் எந்த புறத்திலிருந்தும் அல்லாஹ்வினுடைய உதவி என்பது வந்து சேரும் என்பதற்கு இந்த ஆஷுரா தினம் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. இதே தினத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து ஷஹீதாக்கப்பட்டார்கள். அஹ்லுல் பைத், அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட 52 நபர்கள் ஒரே இடத்தில் வைத்து கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆதலால் இந்த நாளையிலே நாம் அதிகமான கொண்டாட்டங்களையும் கொண்டாடக்கூடாது. காரணம், அல்லாஹ் தஆலா நமக்கு கொண்டாடுவதற்கு 2 பெருநாட்களை தந்திருக்கின்றான். அதை தவிர வேற எந்த நாட்களிலும் கொண்டாட்டம் என்பது இருக்கக்கூடாது. ஆஷுரா தினத்திலே நாம் கொண்டாடவும் கூடாது, துக்கத்திலும் இந்த நாளை கழிக்கக்கூடாது. காரணம், இன்றைக்கு பார்க்கலாம், ஷியா என்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் ஷஹீதாக்கப்பட்டதை நோக்கமாக வைத்து இன்னைக்கு சென்னை, மண்ணடி போன்ற இடங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்புல நடப்பான். இஸ்லாம் அப்படி எந்த ஒரு கட்டளையும் இடவில்லை. ஷியாக்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள், கத்தியை கொண்டு உடல்களை கீறிக்கொள்கின்றார்கள். காரணம் கேட்டால் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இந்த நாளிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதனுடைய காரணமாக எங்களுடைய உடம்புகளில் நாங்கள் இரத்த கீறல்களை போட்டுக் கொள்கின்றோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு 3 நாட்களுக்கு மேல் அனுமதி கிடையாது. யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால் 3 நாட்களுக்கு அவர்கள் மீது நாம் துக்கத்தை அனுசரித்து கொள்ளலாம். வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் 3 நாளுக்கு பிறகு அவர்களை நினைத்து நாம் துக்கம் அனுசரிக்க கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இஸ்லாத்திலே ஒப்பாரி வைப்பதும், தன்னுடைய சட்டைப்பைகளை கிழிப்பதும், தன்னுடைய கன்னங்களிலே அறைந்து கொள்வதும் அறியாமை காலத்தினுடைய பழக்கங்களாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஷியாக்கள் செய்வதெல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.